அந்த படம் போயிருக்கப்ப அதுக்கடுத்து ஜனநாயகன் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் அந்த படம். அதை எல்லாரும் தியேட்டர் ஓனர்ஸு மற்றவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த படம் 3 மணி நேரம் போட்டிங்கன்னா 3 ஷோ தான் போட முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்னா 9 மணி நேரம் ப்ளஸ் ஹாஃப் அன் ஹவர் டிலே போச்சுன்னா 1.5 மணி நேரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம் அதுலேயே வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம வந்து 4 ஷோ போட முடியாது, நீங்கள் ட்ரிம் பண்ணுங்க அப்படி 2.5 மணி நேரம் ஆக்குங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதில் ஒரு 25 நிமிஷம் மட்டும் ட்ரிம் பண்ணி 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் மாதிரி அந்த படத்தை ஃபைனல் கட்டு ரெடி பண்ணி அவங்க சென்சார் அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்சார் அப்ளை பண்ண இடங்களில் பார்க்குறப்ப அந்த படத்துக்கும் நிறையா சென்சார் கட்டு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 இடங்களில் அந்த படத்தில் சென்சார் கொடுத்துருக்காங்க. என்ன தான் சென்சார் இந்த படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி தான் பண்ணுறாங்க. அந்த பகவந்த் கேசரி வந்து பாலையா வந்து அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே வந்து அவர் பேசுகிற டைலாக்கு, அவர் பேசுகிற ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே பாணியில் தான் இவங்க இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்கிறது தான் இப்போ சென்சார் போர்ட்லேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஓகே, இந்த படத்தில் ஃபுல்லாக ரத்தமும் வெட்டும் குத்தும் அதே மாதிரியான சண்டை காட்சிகள் ரொம்ப ஒரு விஷயம் நிறையா போனதுனால அது ஒரு கொஞ்சம் ரொம்ப வைலன்ஸாக இருக்குது படம். அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து சில காட்சிகளை கொடுத்துருக்குறாங்க.